இவங்க வந்து திருமணத்தை எதிர்நோக்கி இருக்கக்கூடியவர்கள் இப்போ வந்து காலையில் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வீடு வாசலில் தண்ணி தெளித்து கோலம் போட்டு வீட்டு வாசலில் 2 தீபம் ஏற்றணும். துளசி மாடத்தில் ஒரு விளக்கு ஏற்றணும். மொத்தம் 3 விளக்கு கணக்கு. இது வந்து காலையில் குளிச்சுட்டு தான் ஏற்றணுங்கிறது இல்லை. காலையில் எழுந்திருந்தோடனே பழு தேய்ச்சி முகம் விளம்பி அன்றாட ஒரு இது 3 விளக்கு ஏற்றுறது அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம். அப்போ இந்த 3 விளக்கு நம்ம வந்து ஏற்றணும். கண்டிப்பாக காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் ஏற்றணும். அப்போ விடிய காலையில் இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் ஒரு 5 மணி 5:30 மணி இந்த மகாலட்சுமி வந்து ஒரு இடமா அப்படியே பார்த்துட்டே வருவாளாம். வரும்போது பரவாயில்லையே, இந்த வீடு ரொம்ப பிரகாசமாக இருக்கே, இந்த வீடு ரொம்ப நன்னா இருக்கே அப்படின்னு சொல்லி அந்த தண்ணி தெளித்து கோலம் போட்டு அந்த தீபம் எரியிற அந்த அழகை பார்த்து உள்ள மகாலட்சுமி உள்ளே வந்துருவாளாம். நம்ம அந்த வீட்டில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி வந்துருவாளாம். அப்போ அந்த மகாலட்சுமி வாசம் அப்படிங்கிறது அந்த வீட்டில் நிறைந்து இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த விளக்கு ஏற்றுறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. வாசலில் 2 தீபம் ஏற்றணும். துளசி மாடம் இருந்தால் துளசி மாடத்தில் ஒரு தீபம், மற்றும் 3 தீபம். அப்போ இந்த 3 தீபம் ஏற்றுறதுங்கிறது தனி. அதுக்கப்புறமா நீங்கள் உங்கள் வீட்டில் பூஜை ரூமில் விளக்கு ஏற்றுறதுங்கிறது